ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேதத்தை அதிகமாக நம்ம படிக்கிறோம் இல்லையா? நம்ம வேதத்தை அதிகமாக நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் அந்த வாசிப்பது என்பது வேறு, தியானிப்பது என்பது வேறு. கரெக்டாக? ஸோ வாசிப்பது அப்படின்னா நம்ம சும்மா அதை ரீட் மட்டும் பண்ணிட்டு போகணும். ஆனால் தியானிப்பது அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை உற்று நோக்கி அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் சொன்னாங்க, அதோட வசனத்துடைய மைய கருத்து என்ன, அந்த வசனத்துடைய முன்பகுதியில் என்ன சொல்லியிருக்கு, அதோடைய கீழ்ப்பகுதியில் என்ன சொல்லியிருக்கிறது, இது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம உற்று நோக்கும் போது தான் அதை தியானிப்பது என்பதை நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம பைபிளை எப்படிலாம் தியானிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பைபிளில் ஒரு சங்கீதம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சங்கீதத்தில் முதலாவது சங்கீதத்தை எடுத்துக்கிறீங்க. அதை நீங்கள் படிக்கலாம், அதை எப்படி பிரித்து நம்ம படிக்கலாம், அதை எப்படி தியானிக்கலாம், சப்போஸ் நம்ம அதை எப்படி ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கலாம், அந்த அதிகாரத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வசனத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளும்படியான ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பைபிள் படிக்கும் போது இந்த மாதிரி விஷயத்தை ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அந்த வசனத்தில் கருத்துக்களை நீங்கள் அதிகமாக புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முதலாவது சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டாவது சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ப்ளஸ் அதை நீங்கள் ரிமெம்பர் பண்ணுறதுக்கும் மறக்காமல் இருக்கிறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வசனத்துக்கான பார்ப்போம். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும். சரிங்களா? ஸோ அந்த வசனத்தில் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அது எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். சங்கீதம் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வசனத்தை 1 போட்டுட்டு, ஸோ இதில் 3 விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஆலோசனை, வழி, அப்புறம் உட்காருதல். ஓகேவா? ஸோ யாரோட ஆலோசனையில் இருக்கக்கூடாது? துன்மார்க்குடைய ஆலோசனை இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வழி, யாருடைய வழி? பாவிகளுடைய வழி. நெக்ஸ்ட்டு உட்காருதல், யாரோட இடத்துல உட்காரக்கூடாது? பரியாசக்காரர். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணி நான் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம வசனம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் ஒரு பாயிண்ட்ஸாக எழுதி வச்சுருக்கேன். ஒரு 3 பாயிண்ட்டாக இருக்குது. என்னது? ஆலோசனை, வழி, உட்காருதல். ஸோ யாரோட ஆலோசனை? துன்மார்க்குடைய வழி. யாரது? பாவிகளுடைய வழி. உட்காருதல் எங்கே? உட்காரக்கூடாது? பரியாசக்காரர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்ம 2வது வசனத்துக்காக நம்ம போவோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் எப்படி உங்களுக்கு நோட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். வேதத்தில் பிரியமாக இருக்கிறது. ஸோ அந்த வசனத்தில் பார்த்திங்கன்னா 3 விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா வேதத்தில் பிரியமாக இருக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பிரியமாக இருக்கிறது, நெக்ஸ்ட்டு தியானமாக இருக்கிறது. அப்பவும் பார்த்திங்கன்னா இரவும் பகலும் தியானமாக இருக்கிற போது அவன் பாக்கியவான். ஸோ இந்த 3 விஷயம் தான் இந்த 2வது வசனத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன பாயிண்ட்னா, வேதத்தில் பிரியமாக இருக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இரவும் பகலும் தியானமாக இருக்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பாக்கியவான் அப்படின்ற விஷயத்தை பற்றி இந்த 2வது வசனத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ 3வது வசனத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அவன் நீர்க்காலைகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்க மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஸோ இதை நான் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ 2வது வசனத்தோட பாக்கியவான் முடியுதா? ஸோ அந்த பாக்கியவானுக்குடைய அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவன் பாக்கியவானாக இருந்தால் அவனுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் அந்த 3வது வசனத்தில் கொடுத்துருக்காங்க. நடப்பட்டு எங்கே நடப்பட்டுனா நீர்க்கால்களின் ஓரமாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்க்கால்களின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நல்ல ஒரு செழிப்பான தண்ணி பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தை போல் நடப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. தன் காலத்தில் தனியே தந்து, ஸோ கனி தரது முக்கியம். தன்னுடைய காலத்தில் ஏற்ற காலத்தில் கனியை தரதை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இலை உதிராது இருக்கிற ஒரு மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு மரம் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு இலை உதிராது இருக்க ஒரு மரத்தை போல இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். இந்த 4 பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா பாக்கியவான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அதாவது ப்ரீவியஸ் வசனம் 2வது வசனத்தோட கண்டினியூவாக தான் 3rd வசனம் வருது. அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸோ அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிகளாக இருக்கும் அப்படின்றது தான் அந்த 3வது வசனத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ 4வது வசனத்தை நம்ம பார்ப்போம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள்.
ஸோ இதை வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, துன்மார்க்கரோ காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான், அதாவது துன்மார்க்கரை பற்றி மட்டும்தான் அந்த 4வது வசனம் சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நம்ம 5வது வசனத்தை பார்ப்போம். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. ஸோ இதை நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து இந்த 5th வசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா துன்மார்க்கரை பற்றி, பாவிகளை பற்றி. ஓகேங்களா? ஸோ துன்மார்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா நியாயத்தீர்ப்பில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாவிகள்ன்றது பார்த்தீங்கன்னா நீதிமானுடைய சபையில் வந்து நிலை நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5வது வசனத்தை சொல்லுது. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாயிண்ட்ஸாக போட்டு எழுதிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 4th என்ன கொடுத்துருக்காங்க, 4வது வசனத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கரை பற்றி அவங்க வந்து காற்று பதறடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 5th வசனத்தில் பார்க்கும்போது 2 விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒன்று துன்மார்க்கரை பற்றி சொல்லியிருக்காங்க, பாவிகளை பற்றி சொல்லியிருக்காங்க. துன்மார்க்கர் வந்து எங்கே இருக்க மாட்டாங்கன்னா நியாயத்தீர்ப்பில் இருக்க மாட்டாங்க. பாவிகள் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமானோட சபையில் வந்து நிர்ணயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5th வசனத்தில் இருக்குன்னு உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக 6th வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்குடைய வழியும் அழியும். ஓகேங்களா? ஸோ இதை நான் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். வசனம் 6ன்னு போட்டு 2 பாயிண்ட் போட்டிருக்கேன். ஸோ நீதிமான் துன்மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ நீதிமான் அப்படின்னா வழியை வந்து கர்த்தர் அறிந்திருக்கிறார், துன்மார்க்கர் வழியோ அழியும். ஸோ இந்த 2 விஷயத்த இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வழி தான். நீதிமான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அறிந்திருக்கிறார், துன்மார்க்கர் வழியோ அழியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை டாப் டு பாட்டம் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு வசனம் ஆலோசனை வழி உட்கார்தல். 2வது 3 பாயிண்ட் இருக்குது. வேதத்தில் பிரியமாக இருக்குது, இரவும் பகலும் தியானமாக இருக்கிறது, அவன் பாக்கியவான். ஸோ அவன் பாக்கியவானாக இருந்தால் அவனுக்கு என்னென்ன விஷயம் நடக்கட்டும், நீர்க்காலமாக இருப்பான், கனி தருவான், அப்புறம் இலை உதிராது இருப்பான், அதுக்கப்புறம் வந்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஸோ 4வது வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கர். ஸோ துன்மார்க்கர் எப்படி இருக்காங்க, காற்று பறக்கடுக்கும் பதரை போல் இருக்கிறார்கள்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு துன்மார்க்கர், அப்புறம் பாவிகள். ஸோ துன்மார்க்கர் எங்கே இருக்க மாட்டாங்க, நியாயத்தீர்ப்பில் இருக்க மாட்டாங்க. பாவிகள் வந்து நீதிமன்றோட சபையில் வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டை பேச சொல்கிறாங்க. அதே போல் தான் துன்மார்க்கரும் நீதிமானும் சொல்கிறாங்க. ஸோ நீதிமான வழியை அறிந்திருக்கிற, துன்மார்க்கருடைய வழியும் அழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து படிக்கும் போது உங்களுக்கு நோட்ஸ் போட்டு நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு சீக்கிரமாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு, மறக்காமல் இருக்கிறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.